வணக்கம் மாணவர்களே. இது உயர்தமிழ் தாள் ஒன்றில் கருத்து களம் பகுதியை எவ்வாறு செய்யலாம் என்பது குறித்த ஒரு விளக்கம். கருத்து களம் என்றால் என்ன? உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளும் ஒரு களம். இப்ப இணையத்தில் பல வகை கருத்து களங்கள் உண்டு. அதில் ஏதேனும் ஒரு தலைப்பு குறித்து ஒரு பதிவு இருக்கும். அதை பற்றி மற்றவர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவார்கள். அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் இதை பார்க்க வேண்டும். ஒரு தலைப்பு குறித்து மற்றவர்களது கண்ணோட்டத்தை அறியும் பொழுது நீங்கள் உங்கள் சொந்த கருத்துக்களை எழுதுவதற்கு அது உதவியாக இருக்கும். இப்ப பதிவாளர் கருத்துக்கள் என்று பார்த்தால், ஒரு தேர்வு கேள்வியில் 3 அல்லது 4 பேரின் கருத்துக்கள் தரப்படும். அந்த கருத்துக்கள் அனைத்தையும் நீங்கள் ஏற்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. ஒவ்வொரு கருத்தையும் நீங்கள் ஏற்கலாம் அல்லது மறுக்கலாம். எது எவ்வாறாயினும் உங்களுடைய பதில் உங்கள் சொந்த கருத்தை விளக்குவதாக இருக்க வேண்டும். அதுவும் தலைப்புக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும். தலைப்பை விட்டு விலகக்கூடாது. ஒரு கருத்தின் பல்வேறு கூறுகளை உணர்வதற்கு தான் இந்த மற்றவர்களின் கருத்து தரப்படுகிறது. அதே சமயத்தில் நீங்கள் மற்றவர்களின் கருத்தை அறிவுரை கூறி அதை பற்றியே விரிவாக எழுதி கொண்டிருக்க கூடாது. மற்றவர்கள் ஏதாவது சொல்லி இருந்தால் அதை சுட்டி காட்டிவிட்டு உங்கள் கருத்துக்கு வந்துவிட வேண்டும். சொந்த கருத்தும் அனுபவம் தான் இங்கு மிகவும் முக்கியம். ஒரு எடுத்துக்காட்டு தலைப்பு: பள்ளி விடுமுறை காலத்தில் எந்த நாட்டுக்கு சுற்றுப்பயணம் செல்வது பயன்மிக்கதாக அமையும்? உன் அனுபவத்தின் அடிப்படையில் எழுது. இப்படி கேள்வி இருப்பதாக வைத்துக் கொள்வோம். 3 பேர் கருத்து சொல்கிறார்கள். ராணிக்கு உள்நாடுதான் பிடித்திருக்கிறது, வேணிக்கு ஜப்பான், வாணிக்கு தென்கொரியா. இப்படி வைத்துக் கொள்வோம். கேள்வி: பள்ளி விடுமுறை காலம், எந்த நாட்டு சுற்றுப்பயணம்? இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு எழுத தொடங்க வேண்டும். மாதிரி விடை: ராணியின் கருத்தை சுட்டி காட்டிவிட்டு தொடர்ந்து எழுத வேண்டும். ராணியின் கருத்து எனக்கும் உள்ளது, சொந்த நாட்டில் நாம் காண வேண்டிய இடம் நிறைய இருக்கிறது. இப்படியெல்லாம் நீங்கள் எழுதலாம். அதற்கு காரணத்தை கொடுக்க வேண்டும். ஏன் உள்நாட்டில் நாம் நிறைய பார்க்க வேண்டி உள்ளது? உள்நாட்டுக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் பலர் வருவதற்கு என்ன காரணம்? இங்கு இருக்கும் இடங்களை சுற்றி பார்க்கும் பொழுது என்ன உணர்வு தோன்றுகிறது? இதையெல்லாம் பற்றி நீங்கள் எழுதலாம். அவ்வாறு உள்நாட்டு பயணம் மேற்கொள்ளும் பொழுது குடும்பத்தோடு ஒரு பிணைப்பு எவ்வாறு அதிகரிக்கிறது என்பதை எல்லாம் குறிப்பிட்டு சொந்த கருத்தை எழுதிவிட்டு மற்ற இருவர் சொன்ன கருத்தை பற்றி கொஞ்சம் குறிப்பிடலாம். ஓரளவு ஒப்புக்கொள்வேன், உறவினரை காண வெளிநாடு செல்வது நல்லதுதான், ஆனால் அதைவிட சொந்த நாட்டை பற்றி இன்னும் அதிகம் அறிந்து கொள்வதே முக்கியமாக படுகிறது. இப்படி எழுதி முடித்து விடலாம். இன்னொரு விடை: இது மாற்று கருத்து, அதாவது வேணியின் கருத்தை தான் நான் கொண்டிருக்கிறேன், எனக்கும் ஜப்பான் செல்வது பிடிக்கும் என்று நீங்கள் எழுதலாம். அல்லது வேறு நாட்டை பற்றி குறிப்பிடலாம். வெளிநாட்டுக்கு சென்று வந்த அனுபவத்தை விரிவாக எழுத வேண்டும். எந்த நாட்டுக்கு சென்றீர்கள், அங்கு என்ன கண்டீர்கள், அங்கு உள்ள அனுபவம் என்ன, அப்பொழுது என்ன பேசிக் கொண்டீர்கள், அங்கு பார்த்த எந்த விஷயம் உங்கள் சிந்தனையை தூண்டியது, இதையெல்லாம் பற்றி குறிப்பிடலாம். இந்த மாதிரி விடையில் பெற்றோர் கூறிய கருத்து இடம்பெறுகிறது. அதோடு இந்தியாவுக்கு சென்று அங்குள்ள உறவினர்களை பார்த்து வர திட்டமிடுவதாக ஒரு குறிப்பு இருக்கிறது. அங்கு தாத்தா பாட்டியின் கிராமத்தில் வயல்கள், ஆடு மாடுகள், அவற்றை கண்டு இயற்கை வாழ்வு வாழ்வது மனதுக்கு அமைதியும் நிம்மதியும் தரும் என்ற கருத்து உள்ளது. 3 பேரின் கருத்துக்களை அடிப்படையாக வைத்து எழுதினாலும் ஒரு கருத்தை வலுவாக குறிப்பிட்டு தான் எழுதி முடிக்க வேண்டும். சொந்த கருத்து எதுவாக இருந்தாலும் தலைப்பை ஒரு முறை மறுபடி பார்ப்பது நல்லது. தலைப்புக்கு ஏற்ற கருத்து தான் எழுதி இருக்கிறோமா என்று சரிபார்க்க வேண்டும். பள்ளி விடுமுறை காலம் பற்றி எழுதியிருக்கிறீர்களா? அது முக்கியம். ஏனென்றால் வேறு காலத்தில், அதாவது பள்ளி காலத்திலேயே ஒரு செயற்பாட்டில் விழுமியம் போன்ற ஒரு கற்றல் பயணம் மேற்கொண்டிருந்தால் அது பொருத்தமாக இருக்காது. பிறகு நாடு பற்றி எழுதியிருக்க வேண்டும். எந்த நாடு? அப்புறம் உன் அனுபவத்தின் அடிப்படையில் என்று இருக்க வேண்டும். என் தோழி கூறினாள், என் சகோதரி கூறினாள் என்று மற்றவர்களின் அனுபவத்தை அடிப்படையாக வைத்து எழுதக்கூடாது. இதெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து உறுதிப்படுத்தி கொண்டால்தான் தலைப்புக்கு ஏற்ப பதில் எழுதியதாக இருக்கும். சில சமயங்களில் மாணவர்கள் தலைப்பை விட்டு விலகிச் செல்வார்கள். எடுத்துக்காட்டுக்கு இந்த குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கொண்டாலும் சிலர் என்ன செய்வார்கள் என்றால், சுற்றுப்பயணம் மேற்கொள்வது
நமக்கு நல்லது. ஏனென்றால் சுற்றுப்பயணங்களால் அறிவு விரிவடையும், சுற்றுப்பயணங்களால் பொது அறிவு வளரும், மற்ற நாட்டு கலாச்சாரங்களை அறிந்து கொள்வதால் கண்ணோட்டம் நமக்கு சிறப்பாக அமையும் என்று ஒரு சுற்றுப்பயணத்தின் நன்மைகள் என்று பொதுவான தலைப்பாக எடுத்துக்கொண்டு எழுதுவார்கள். அந்த மாதிரி எழுதக்கூடாது. அது போன்ற கருத்துக்கள் எல்லாம் முன்னுரையில் கொஞ்சமாக ஒரு 4 வரியில் இருக்கலாமே தவிர, சுற்றுப்பயணம் என்றால் என்ன, அதன் விளைவு என்ன, அதன் நன்மை என்ன என்று பொதுவான கருத்தை முழுமையாக எழுதினால் அது தலைப்புக்கு ஏற்ற கருத்தாக அமையாது. அவ்வாறு எழுதக்கூடாது. சரியா? உன் அனுபவத்தின் அடிப்படையில் என்று இருப்பதால் உன் சொந்த கருத்து, சொந்த அனுபவம். வேறு மாதிரி ஆலோசனை என்றாலும் சொந்த ஆலோசனைகளாக இருக்க வேண்டும். தவிர்க்க வேண்டியவை: பிறரது கருத்துக்களை பற்றியே எழுதி கொண்டிருக்க கூடாது. சிலர் என்ன எழுதுவார்கள் என்றால், ராணி கூறிய கருத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன், ராணிக்கு உள்நாடுதான் பிடிக்கும், ராணி இங்கு சென்று இருக்கிறாள், அதை சொல்கிறாள், இதை செய்கிறாள் என்று ராணி இவ்வாறு சொல்வதற்கு காரணம் எதுவாக இருக்கலாம், இப்படியெல்லாம் எழுதுவார்கள். அது தவறு. கொடுக்கப்பட்டிருக்கும் பதிவுகள் எல்லாம் உங்கள் கவனத்திற்கு, சிந்தனைக்கு, தலைப்புக்கு ஏற்ற கருத்துக்களை உருவாக்குவதற்கு உதவுபவை. அவ்வளவுதான். அந்த பதிவை பதிந்தவரை பற்றி நீங்கள் விரிவாக விளக்க கூடாது. அது தேவையில்லை. அதே போல கருத்து சொல்பவரை நோக்கி ஒரு மின்னஞ்சலாகவும் எழுத வேண்டாம். இந்த கருத்து களத்தில் நீங்கள் எழுதும் பொழுது அதை படிக்கக்கூடிய வேறு யாரோ எவரோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். பொதுவான கருத்தாக எழுத வேண்டும். குறிப்பிட்ட நபரை நோக்கி, வேணி உன் கருத்து எனக்கு பிடித்திருக்கிறது, உனக்கு சூழ்ச்சி உணவு தான் பிடிக்குமா, இப்படியெல்லாம் எழுதினால் அது மின்னஞ்சலாகிவிடும், கருத்து களப்பதிவாக அமையாது. ஆகவே இந்த 2 விதமாக எழுதுவதை தவிர்க்க வேண்டும். இன்னொரு தேர்வுத்தாள் எடுத்துக்காட்டு. இந்த பகுதி உயர்நிலை 3 4 மாணவருக்கு உரியது. இது GCE சாதாரண நிலை தேர்வு கேள்வி ஒன்றை அடிப்படையாக கொண்டது. உயர் தமிழ் தாள் 1 கருத்துக்களம். இந்த கேள்வியை படித்து பாருங்கள். இந்த தேர்வு தலைப்பு இதுதான்: சிங்கப்பூரில் தூக்கி வீசப்படும் தேவையற்ற துணிமணிகளின் அளவை குறைக்க அந்த துணிமணிகளை மறுபயனீடு செய்யும் முயற்சி அல்லது அவற்றை அதிக காலம் பயன்படுத்தும் ஒரு முயற்சி. இந்த முயற்சிக்குரிய காரணங்களை நீ விளக்க விரும்புகிறாய். மற்ற பதிவுகளை எல்லாம் கருத்தில் கொண்டு உன் கருத்தை எழுத வேண்டும். இந்த பதிலை எவ்வாறு எழுதலாம், என்னென்ன விவரங்களை குறிப்பிடலாம் என்று யோசித்தால் அதற்கு உதவத்தான் 3 பேரின் கருத்துகள் வழங்கப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு ஆனந்தி என்ற பதிவாளர் என்ன சொல்கிறார்? புது புது ஆடைகள் மீது கொள்ளும் மாற்ற முடியாது என்கிறார். ஆக நீங்கள் பதில் எழுதும் பொழுது மக்களின் சிந்தனை போக்கு பற்றி எழுதலாம். இந்த துணிமணிகள் அதிகம் வீணாவதற்கு காரணம் ஆடம்பரமாக அடிக்கடி ஆடைகளை வாங்கி அதிகம் பயன்படுத்தாமல் தூக்கி வீசுகின்ற ஒரு போக்கு. இது உங்களுக்கு சிந்தனைக்கு வர வேண்டும் இந்த பதிவை படித்ததும். அடுத்த பதிவு என்ன சொல்கிறது? மாலதி என்பவர் அளித்திருக்கும் பதிவு: வாடிக்கையாளரின் சிந்தனை மாறினால் வீணாகும் துணிமணிகளின் அளவு குறையும் என்கிறது. அதற்கேற்ற கருத்தை மனதில் உருவாக்கி கொள்ளுங்கள். பிரச்சனை நீடிக்க காரணம் ஜேம்ஸ் என்பவர் சொல்கிறார், விற்பனையாளர்களின் லாப நோக்கம் பற்றி. இப்ப சுற்றுச்சூழலுக்கு அவர்கள் ஒரு அக்கறை கொடுக்க மாட்டார்கள், அதை நாம் தான் கொடுக்க வேண்டும் என்கிறார்.
4வது பதிவு அகமது ஷா ஒரு முடிவுரை தருகிறார். ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். சுற்றுச்சூழல் கேட்டை தவிர்க்க இந்த முயற்சி அவசியம் என்பதை நீங்கள் சிந்திப்பதற்கு அகமது ஷாவின் பதிவு உதவும். ஆக வெவ்வேறு சிந்தனைகள் உங்கள் மனதில் தோன்றுவதற்கு இந்த பதிவுகள் உதவுகின்றன. இதை வைத்து நீங்கள் சொந்த கருத்துக்களை எழுத வேண்டும். உங்களுக்கு தெரிந்த தகவல், உங்களுக்கு கிடைத்திருக்கும் அனுபவம், உங்களுக்கு தோன்றும் ஆலோசனைகள் இவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு 130 சொற்களில் எழுதலாம். அதற்கு கூடுதலாக, சற்று கூடுதலாக அமையலாம். மாதிரி விடை. இந்த காலத்தில் இளையர் விதவிதமான ஆடைகளை அணிய விரும்புகின்றனர் என்று தொடங்கலாம். இது ஒரு யோசனைதான். நடுவே ஆனந்தி சொல்வதை புரிந்து கொள்ள முடிகிறது என்று நீங்கள் குறிப்பிடும் பொழுது அந்த கொடுக்கப்பட்டிருக்கும் பதிவாளர் பதிவை நீங்கள் சுட்டி காட்டுகிறீர்கள். ஆனால் தொடர்ந்து ஆனந்தி ஏன் அப்படி சொல்கிறார் என்றால் என்று எழுதி கொண்டு ஆனந்தியை பற்றியே பேசக்கூடாது. அதற்கு பதிலாக தொடர்ந்து சொந்த கருத்தை எழுதுங்கள். கையில் பணம் இருக்கும்போது நிறைய ஆடைகளை வாங்கி குவிப்பது ஒரு வழக்கம்தான், பல பேர் செய்கின்ற ஒரு செயல்தான். ஆனால் அவ்வாறு செய்யும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க நீங்கள் தூண்ட வேண்டும். படித்து பாருங்கள். நல்ல பொருட்களை வீணடிக்கும் பொழுது நாம் சுற்றுச்சூழலுக்கு நன்மை செய்வதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் போன்ற கருத்துக்களை நீங்கள் எழுதலாம். தொடர்ந்து மற்ற பதிவாளரின் கருத்தை ஒட்டிய உங்கள் கருத்துகள். ஆடை விற்பனையாளர்கள் லாபத்தை மட்டும் சிந்திப்பார்கள். விளைவுகளை பற்றி சிந்திக்க வேண்டியது இளையர்களின் பொறுப்பு. இளையர்கள் அடுத்த தலைமுறை வாடிக்கையாளர்கள். அவர்களின் போக்கு மாறினால் விற்பனையாளர் போக்கு மாறும். அகமது ஷா என்ன சொல்கிறார்? சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து நாம் கவனிக்க வேண்டும் என்கிறார். ஏன் இளையர்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும்? ஏனென்றால் பிற்காலத்தில் இந்த உலகத்தில் அதிக காலம் வாழப்போகிறவர்கள் இளையர்கள் தான். முதியவர்கள் மறைந்த பிறகு இளையர்கள் இந்த உலகில் இருக்கும் பொழுது அவர்கள் இதை எப்படி இந்த உலகத்தை பயன்படுத்த போகிறார்கள், உலக சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்கப் போகிறார்கள், இதை பற்றிய சிந்தனை. மீண்டும் சரிபார்க்க வேண்டும், அது அவசியம். தலைப்பை மறுபடியும் கவனித்து இதுவரை எழுதிய கருத்துக்கள் எல்லாம் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதா? தேவையற்ற துணிமணிகளின் அளவை குறைக்க யோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? முயற்சிக்குரிய காரணங்கள் விளக்கப்பட்டிருக்கிறதா? இதெல்லாம் யோசித்து பாருங்கள். ஆம், எல்லாமே இருக்கிறது என்றால் உங்கள் கருத்து சிறப்பாக இருக்கிறது என்று அர்த்தம். முக்கியமான குறிப்பு, இவை எல்லாமே கருத்து தொடர்பானவை தான். மற்றபடி கருத்துக்கு மொத்தம் 10 மதிப்பெண்கள், மொழிக்கு இன்னொரு 10 மதிப்பெண்கள் என்பதால் மொழியையும் கவனிக்க வேண்டும். எழுத்துப்பிழை, இலக்கண பிழை இல்லாமல், வாக்கிய அமைப்பில் சிக்கல் இல்லாமல் சரியாக எழுதினால் முழு மதிப்பெண்கள் பெறலாம்.